தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கோப்பை தேநீருடன் நீ கவிதை நூல் வெளியீட்டு விழா இரண்டாம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். முகிலன் பெருமாள் அவர்கள் இந்த கவிதை எழுதி இதையே நான் புத்தகமாக வெளியிடுறார். இது மிகப்பெரிய ஒரு ஊருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இது அவர் தனிப்பட்ட முறையில் மட்டும் செய்யலைங்க, அவருக்காக உறவுகளும் நண்பர்களும் உதவி இருக்கிறாங்க. பொதுவாக கவிதை 252 கவிதை எழுதியிருக்காரு, அதே பெரிய காரியம். அதுக்கப்புறம் அதைய பிரசுரம் பண்ணுறதுக்கு ஒரு பதிப்பகத்தை தேடணும். விஜயா பதிப்பகம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதைய தொகுப்புரை வழங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞர் வைரமுத்துவ தொகுப்புரை வழங்கியிருக்காரு, அதே பெரிய காரியம். அதுக்கப்புறம் இந்த நூல் வெளியீட்டு விழா எப்படி நடத்தலாங்கிறத நண்பர்களோடு சேர்ந்து தொகுத்து வழங்குறது எப்படி, இது எப்படி சிறப்பாக மெருகூட்டி வெளியிடலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்து அதைய அழைப்புதலாக வடிவமைச்சு யாரை கூப்பிடலாம், சிறந்த கவிஞர்களை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி அவர்கள் இந்த கவிதையை படித்து பாராட்ட வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அதையும் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து இந்த விழாவை நடத்துகிறார். சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் அவங்க பேசுனாங்க, அதை நம்ம ஒளிபரப்ப போகிறோம். ஆனால் இதுக்கு பின்புலமாக நின்ற பல நண்பர்கள் உறவுகள் அவர்களுக்கு பாராட்ட போகிறாங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கவிதை நூலை வெளியிடுறாங்க. அங்கே வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அந்த கவிதை நூலை வாங்கி பெற்றுக்கொண்டு அதையை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வெளியிடுறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஆற்றிய உரையை நாம் இந்த தீபம் இயற்கை டிவியிலே காண்பிக்க போகிறோம். அதையும் பாருங்கள். உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வளர வேண்டும், கவிதை வளர வேண்டும். இனி நாம் சிறப்பு விருந்தினர்களின் பேச்சை கேட்போமா? கவிதை நூலை அறிமுகம் செய்ய கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், இதே மேடையில் மார்கழி திருவிழாவில் ஆன்மீக உரை நிகழ்த்தியவர், தமிழிலும் நல்லுலகில் 15 நூல்களை எழுதி வெளியிட்டவர், 182 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தவர், பட்டிமன்றம் வழக்காடு மன்ற பேச்சாளர், முனைவர் குரு ஞானாம்பிகை அவர்களை முகிலன் பெருமாளின் ஒரு கோப்பை தேநீருடன் நீ என்கிற கவிதை நூலை அறிமுகம் செய்து பேச அழைக்கிறேன். அருமையானதொரு தமிழறிஞரின் பாராட்டை கேட்போமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஒரு மாபெரும் திரளாக மக்கள் கூட்டம் வருகை தந்து சிறப்பித்த நிகழ்வை முதலாக நான் இங்குதான் பார்க்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது அருகிக் கொண்டே இருக்கிறதோ என்கிற அச்சம் மிகுத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த அரங்கை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு கவிஞர் முகிலன் பெருமாள் அவர்களுடைய ஒரு கோப்பை தேநீருடன் நீ என்கிற பெரும்பாலும் காதல் கவிதை தொகுப்பு, நிறைய காதல் கவிதைகள் வரிஞ்சு என்னன்னா இதுல போன தலைமுறை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மனதிலே பூத்திருந்த காதல் மலர்களை எல்லாம் அப்ப எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்ப கொட்டியிருக்காரு. அதை ஒரு அழகான படைப்பாக மாற்றி இருக்கிறார். இதன் பின்னணியிலே இருந்த அனைத்து பெருமக்களுக்கும் இதை பதிப்பித்த எங்களுடைய ஐயா விஜயா பதிப்பகத்தை சார்ந்த ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நூலை வெளியிட்டு சிறப்பித்த பெற்றுக்கொண்டு சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும்
மேடையிலே அணி செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகத்தை பற்றி நீங்க போறவங்க எல்லாருமே இந்த நூலை வாங்கிட்டு போகணும். மொத்தம் 252 கவிதைகள். அதுல கிட்டத்தட்ட 245 கவிதைகளும் காதல் கவிதைகள் தான். காதல் கவிதைகள்னு சொன்னோடனே எல்லாருடைய முகமும் அப்படி பூக்கிறத நான் இங்கிருந்து பார்க்கிறேன், வயது வித்தியாசம் இல்லாம. காதல்ங்கிறது ஒரு இனிமையான ஒரு பொருள் தான், எத்தனை வருஷமானாலும். இவருடைய காதல் கவிதைகளை எல்லாம் படிக்கும் போது எனக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், தமிழ் இலக்கியத்துல காலங்காலமா காதல் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் எனக்கு நினைவுக்கு வந்த 1-2 பகிர்ந்துட்டு இவருடைய கவிதைகளுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமாவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சங்க தமிழன் காதலை அத்தனை சுவைப்பட சொல்லி இருக்கிறான். செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே அப்படின்னு சொன்னோம். வானத்துல இருந்து மழை நீர் அங்கே பூமியிலே பொழியும் போது இந்த மண்ணிலே இருந்த செம்மண் நிறமும் அந்த தண்ணீரும் கலந்து எப்படி ஒன்றிரண்டும் ஒன்றாக மாறி போனதோ அப்படி ஒரு தலைவனும் தலைவியும் மனதளவிலே கலந்து நின்றார்கள் அப்படின்னு சங்க தமிழன் சொன்னோம். அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது 2 பேருக்கும். ஆனா இந்த தண்ணி வந்தோடனே இந்த மண்ணோட கலந்து எது மண் எது தண்ணி தெரியாம 2ம் ஒன்றுக்கொன்று வடிவமும் நிறமும் சேர்ந்து இருந்ததை போல நானும் நீயும் கலந்து விட்டோமேன்னு அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் உணர்வு பொங்க பொங்க எழுதினான். நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தென்று, இதுவும் சங்க தமிழ். ஒரு தலைவி தன்னுடைய காதலன், இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்படிலாம் தலைவிகள் இருக்காங்களான்னு தெரியல. அதுவும் இந்த ரியாலிட்டி ஷோ எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காதல் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அதோட பொருளே தெரியல. அதுல ஒரு சங்க தலைவி சொல்லுவாள் தன்னுடைய தோழிட்ட, என்னுடைய தலைவன் என்னுடைய காதலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய காதல் எப்படிப்பட்டது தெரியுமா, நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்வானது, கடலை விட ஆழமானது. எங்க தோழி தன்னுடைய காதலன் தன் மீது கொண்டிருக்கிற காதலை குறைவாக மதிப்பிட்டு விடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு தலைவி, திருமணமான தலைவி தன்னுடைய கணவன் மீது இருக்கிற காதலை சொல்லும் பொழுது, இம்மை மாறி மறுமையாகிலும் நீயாகிய என் கணவனை, இந்த பிறவியில் இல்லாம அடுத்த பிறவியில வந்தாலும் நீதான் என்னுடைய கணவன், யார்தான் நீ நெஞ்சு நிற்பவளே, உன் மனசுக்குள்ள அப்பயே நான் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்க தலைவி சொல்லியிருக்கா. இப்ப இல்ல, சங்க தலைவி சொல்லியிருக்கா. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்வார், வள்ளுவருக்கு மட்டும் வயசே ஆகாதுங்க. நம்ம படிக்கிற காலத்துல இருந்து அந்த இன்பத்து பாலை படிக்கும் போதுதான் தெரியும், பார்த்து பார்த்து குறிப்பறிதல்னு ஒரு காதலனும் காதலையும் பார்க்கிற பார்வையை கூட நுட்பமாக கவனித்து எழுதியதை போல இருக்கும். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும். நான் பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய காதலி என்ன பார்க்காத மாதிரி பூமியை பார்த்துட்டு இருப்பா, தரையை பார்த்துட்டு இருப்பா. நோக்காக்கால், நான் பார்க்காம வேற எங்கேயாவது திரும்பிட்டு இருக்கும் போது தான் நோக்கி மெல்ல நோக்கும். நான் பார்க்கிறேன்னா மெல்ல பார்ப்பான். இது எப்ப சொல்லியிருக்கான்? எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொன்னது. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், திரைப்பட படத்துல வந்த காதல் எல்லாம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன நாசூக்க கேட்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம கவிஞர் வைரமுத்து வாலி அவர்கள்லாம் எழுதின பிறகு தொடங்கின பிறகு மாமாவே நீ வேணும் 7 ஜென்மம்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு கேட்கவே வேண்டாம், இன்றைய திரைக்காதல்ங்கிறது டாடி மம்மி வீட்டில் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரியாலிட்டி ஷோஸ் நான் சொன்னது நம்ம எத்தனையோ தனியார் தொலைக்காட்சிகள்ல பார்க்குறோம். காதலன் காதலி அவங்க திருமணம் செய்து கொண்ட பிறகு அவங்களுடைய அந்த உறவு நிலைகளை எல்லாம் ரொம்ப ஒரு வெளிப்படையா அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எது காதல்ங்கிறதே புரியாத மாதிரி இருக்கு. அதுவும் இப்போ வந்து ரொம்ப சமீப காலத்துல செல்போன் பயன்பாட்டுக்கு பிறகு காதலினுடைய அர்த்தமே மாறின மாதிரி இருக்கு. பார்த்தவுடன் லவ் யூ தான், பார்க்கலன்னா மிஸ் யூ தான். பிரேக்கப்ங்கிற வார்த்தை எல்லாம் இந்த ஜெனரேஷன் கண்டுபிடிச்சு கொடுத்தது. பழைய காலத்துல பிரேக்கப் ஆச்சுன்னா தாடி வச்சுட்டு அப்படியே அலைவாங்க, திருமணமே வேண்டாம்னு சொல்லுவாங்க, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாடினாங்க. நான் இப்ப பிரேக்கப் அடுத்து என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேங்கிற மாதிரி மாறி போச்சு. ஆனா இந்த நேரத்துல அவர் கவிஞர் அவர்கள் முகிலன் பெருமாள்
ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கட்டட அவர் அந்த துறையில் இருக்கிறவர்னு சொன்னார். ஒரு கட்டிடத்தை கட்டமைப்பவர் கவிதைகளையும் கட்டமைக்கக்கூடிய ஒரு திறமைசாலி அப்படிங்கிறது இந்த நூல் நிரூபிச்சிருக்கு. ரொம்ப நல்ல காதல். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் எப்படி இருந்துச்சு? நம்ம யோசிச்சோம்னா இந்த சமூகத்துல ஒரு போன தலைமுறையெல்லாம் காதலிச்சா காதலை வெளிப்படையா சொன்னவங்க முதல்ல பாதி கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். எத்தனை பேர் தைரியமா அந்த ஊர் பிள்ளைகளை போய் நான் அவனை விரும்புறேன்னு சொல்லியிருப்பாங்க? 95% சொல்லப்படாத காதலாகவே தான் முடிஞ்சிருக்கும். ஒரு 5% தேடி காதலை வெளிப்படையாக சொன்னவன் பெரிய வீரன் மாதிரி அன்னைக்கெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவர் எழுதின கவிதைகள் மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதியிருக்காங்க. உன் நினைவுகளை சேமிக்க என் இதயத்தில் உடனடியாக சேமிப்பு கணக்கு தொடங்கு. எப்படி மிரட்டுறாரு பாருங்க. இல்லை ஆயுள் காப்பீட்டு திட்டத்தையாவது அமல்படுத்து, இரண்டாவது உன்னுள் உயிர் வாழ்வு. உருகி அவங்க மனைவிக்காக எழுதின காதல் நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க தான் அதை கிளியர் பண்ணிக்கணும். இனிப்பு அப்படின்னு ஒரு தலைப்புரை எழுதியிருக்காருங்க. எனக்கு இவருடைய கவிதைகளை படிக்கும் போது இந்த 80களில் நம்ம மேத்தாவுடைய கவிதை மாதிரி பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், எளிமையாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கவிதைகளாக இருக்கு. மேத்தாவுடைய ஒரு கவிதை, நீ என் கவிதைகளை ரசிப்பதாக கூறிய பிறகு என் கவிதைகள் எல்லாம் உன்னை மட்டுமே ரசிக்க தொடங்கி விடுகின்றன அப்படின்னு மேத்தாவுடைய கவிதை. இவருடைய இந்த இனிப்புங்கிற தலைப்புல எழுதின ஒரு கவிதை எனக்கு அந்த கவிதையை நினைவுபடுத்துச்சு. விடியற் காலை பொழுதுகளில் உன் வீட்டு வாசலில் மட்டும் வரிசை கட்டி காத்திருந்தன எறும்புகள், உன் விரல் பட்டு வரும் மார்கழி மாத மாக்கோலம் உண்பதற்கு. சார் எழுதியிருக்காரு. எறும்பு வரதுக்கு முன்னாடியே இவர் அவங்க வீட்டு வாசல காத்துட்டு இருந்தாருங்கிற விஷயமும் இதுல தெரியுது. இப்ப திரைப்படத்துல கூட ரொம்ப அழகா உங்களுக்கு தபூசங்கருடைய கவிதைகள் அதெல்லாம் ஒரு விதமா இருக்கும். பா விஜய் அவர்களுடைய நவீன காலையை ரொம்ப எளிமைப்படுத்தி பாடியிருப்பாங்க. திரைப்படத்துல கூட அது மாதிரி தபூசங்கர் எழுதின அந்த கவிதைகளுடைய வடிவத்துல கூட ஒரு படத்துல ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல ஒரு பூப்பறிக்கடியும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கட்டி சண்டை எடின்னு, அது மாதிரி ஒரு கவிதை, அந்த மாதிரி ஒரு வடிவத்துல கூடுங்கிற ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு. இடம் மாறி குடியேற துடித்தன தூக்கணாங்குருவிகள், அவள் கூந்தல் கோதி முடிந்த கொண்டையில். இந்த கொண்டை அப்படிங்கிற வர்ணனையினாலே தெரிஞ்சுக்கும் இது 30 வருஷத்துக்கு முந்தைய கதை. இப்ப எல்லாம் விக்கில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பாதி பேரு சடப்பின்றதுல கொண்டை போடுறதுல. இவர் கொண்டை போடுற காலத்துல இருந்த காதலிய மனசுல வச்சுட்டு எழுதியிருக்காரு. இடம் மாறி குடியேற துடித்தன தூக்கணாங்குருவிகள். தூக்கணாங்குருவி அதை கூட விட்டுட்டு இவருடைய காதலி தலையில வந்து உட்கார்ந்துக்கலாமான்னு யோசிச்சுதாமா. எல்லா வர்ணனையும் பொதுவா நிலவு மாதிரி முகம் சொல்லுவாங்க, கண்கள் மீன் மாதிரின்னு சொல்லுவாங்க. இவர் பாருங்க கொண்டையெல்லாம் வர்ணிச்சு எழுதியிருக்கிறார். உயிர்மைங்கிற ஒரு தலைப்புல உயிர்மை எழுத்துக்களை எழுத சொன்ன பொழுது உனது பெயரை எழுதியது தவறாம். ஆசிரியர் உயிர்மை எழுதுன்னு சொன்னா அதுதானே எழுதணும். இவரோட லவர் பேர் எழுதிட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுல வேற அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றாரு, உனது பெயரை எழுதியது தவறாம். அவர்களுக்கு தெரியுமா நீதான் என் உயிரும் மெய்யும் என்று. நல்லா படிச்சிருக்கீங்க சார். நீங்க காலேஜ் படிக்கும் போது பயங்கரமா படிச்சிருக்கீங்க போல. உங்க மனைவி அங்க பேரானந்தத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க, ரசிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் தெரியாது. இப்படியெல்லாம் எழுதி எத்தனை பேர் இங்க கவிதை எழுதி புக்கு போட்டு இவ்வளவு பேரை கூப்பிட்டு என் மனைவி இப்படி காதலிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு இதுதான் வந்து கண்டிப்பா பகிரங்கமா அவங்க மனைவி கிட்ட மாட்டி விட வேண்டிய கவிதை. இது கட்டாயமா இதை கொண்டு வரணும். அது எப்படி ஒரு மனுஷன் இப்படி உருகி எழுதி புக்கு போடுவாரா, நம்ம எல்லாம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு மாட்டி விடுறதுக்காகவே ஒரு கவிதையை எழுதிட்டு வந்தேன். நீங்க கண்டிப்பா கேட்கணும் மேடம். இது நித்தம் ஒரு முத்தம்னு ஒரு தலை போட்டிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கூட நான் அவர்கிட்ட கேட்கல, சொன்ன பிறகு கேட்டுக்கலாம், அடியெல்லாம் வாங்கின பிறகு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருமணத்திற்கு பிறகு இவங்க மனைவி கேட்கிறாங்களா, திருமணத்திற்கு பிறகு தினமும் முத்தம் தருவேன் என்கிறாயே எப்படி என்று. என் காதல் என்று மாறாதது, காதலி மாறலாம் என்றேன். புரியுதுங்களா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரிங்களா? நீங்க என்ன விளக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் வீட்டுல போய் அவங்க கிட்ட கொடுத்துக்கோங்க. திரும்ப
முத்தம் தருவேன் என்கிறாயே எப்படி என்றாள். என் காதல் என்று மாறாதது, ஆனால் காதலி மாறலாம் என்று. அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த சிரிக்கிற முகம் கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறாத நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு தலைப்புல மரண சாசனம் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காருங்க. கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தது அது. என்னை மருத்துவருக்கு அருகில் புதைக்காதீர்கள். இறந்த காரணத்தை அறிய பரிசோதனைக்கு எழுதி கொடுத்து பணம் கேட்டு பாடாய் படுத்துவார். அதுக்கடுத்து எங்களை பத்தி எழுதியிருக்கிறாரு தமிழரசி மேம், கவனிச்சுக்கோங்க. இலக்கியவாதிக்கு அருகில் புதைக்காதீர்கள். கவிதைகளையும் கதைகளையும் படித்து பாராட்ட சொல்லி இல்லாத உயிரை எடுப்பார். இப்ப அந்த லிஸ்ட்ல இவரு வந்துட்டாரு, இவரு கவிதை எழுதிட்டாருல்ல. என் மனைவியின் அருகில் புதையுங்கள். கரையானாவது எங்களின் காதல் சின்னத்தை கட்டட்டும். முடியவில்லை என்றால் என்னை எரித்தாவது காற்றில் கலந்து விடுங்கள். இதுதான் உண்மையான காதல். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஒரு கிண்டலுக்கு சொன்னதுதான். ரொம்ப ஆழமா இத்தனை ஆண்டுகள் அந்த காதலை தேன் மாதிரி சேகரித்து ஒரு நூலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வை எவ்வளவு அழகா பதிவு செய்திருக்காரு பாருங்க. சமூக கவிதைகளும் நிறைய எழுதியிருக்காரு, கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதியிருக்காரு. அதுல ஒரே ஒரு கவிதை மட்டும் உங்க எடுத்து சொல்றேன். வறுமை பத்தி எழுதியிருக்காரு. அதுல அந்த கவிதையில கொடிது கொடிது சிலிண்டர் வாங்க காசு இல்லாமல் இன்னமும் சுள்ளி பொறுக்கி சமைக்கிறாள் சின்னாத்தா பாட்டி. எரிவாயில் தகன மேடையில் எரிந்து போக வேண்டுமென கடைசி ஆசையாய் காது கேட்கும் கருவியினை மாட்ட மறந்த கடவுளிடம் கேட்டாள். எடுத்து புதைக்கவே ஆள் இல்லாத பொழுது காசு கொடுத்து எரிக்க இங்கு யார் உண்டு அப்படின்னு இதை படிக்கும் போது ஒரு கொடிது கொழுது கொடிது அதற்கும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருப்பா ஔவையாருடைய பாடல்ல. நான் கூட யோசிச்சிருப்போம், பேராசிரியப்பா நமச்சிவாயம் அவர்களுடைய ஒரு உரையில் அந்த காலத்துல கொடிது 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 அதனினும் கொடிது இளமையில் செழுமைன்னு சொல்லுவார் அவர். வறுமைங்கிறத விட சின்ன பையங்களுக்கு செழுமையை காட்டிட்டோம், வசதிகளை காட்டிட்டோம்னா கெட்டு போயிடுவாங்க, அதனால அதையும் நம்ம சேர்த்துக்கணும் பாரு. நான் இவரு முதுமையில் வறுமைங்கிறது இன்னைக்கு என்ன பாடாப்படுத்தி வைக்குதுங்கிறது இந்த கவிதையில கொடுத்திருக்காரு. இன்னைக்கு முதியோர் இல்லங்களுக்கு எத்தனையோ பேர் வசதியான முதியோர் இல்லங்களுக்கு போறவங்க வேற, இப்ப பிள்ளைங்க இருந்துமே ஆதரவு இல்லாம தெருவுல விடப்பட்டு எங்கேயோ ஒரு பக்கம் அத்தனை வருஷம் வளர்த்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போய் முடங்கி கிடக்குற அந்த பெரியவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு மனோபாவத்தை இன்னைக்கு ஒரு தலைமுறை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ற மாதிரி அமைந்த ஒரு கவிதை. இது மாதிரி நிறைய கவிதைகள், நல்ல தரமான கவிதைகள். இப்ப இலக்கிய துறையை சார்ந்தவங்க எழுதுறதுக்கும் வேற துறையில இருக்கிறவங்க, அதுவும் இவங்கள மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் யோசிக்கிறது கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ அழகா ஒரு தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து கவிதை நூலாக்கணும்னு இவர் எடுத்துக்கிட்ட முயற்சியே முதல்ல எல்லாரும் பாராட்ட வேண்டிய முயற்சி. அதை ஒரு நல்ல கவிதை தொகுப்பாலே கொடுத்திருக்காரு. இந்த கவிதைக்கான வெற்றி என்பது நாம் வாங்குவதில் தான் இருக்கு. அதனால எல்லாருமே இந்த நூலை கண்டிப்பா வாங்கணும், படிங்க. நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு மலரும் நினைவு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நூலாசிரியரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.